ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடியே நான் சாதம் செஞ்சு நல்லா ஆற வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மசிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கர்ட் ரைஸ் பண்ணும்போது ரைஸை நார்மலாக செய்யக்கூடாது, கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாலும் தயிரும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் தயிர் ஆட் பண்ணிடலாம். நான் பாக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சது கூட எடுத்துக்கலாம். தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கான தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி, நீங்கள் கருவேப்பிலை சேர்க்குறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து ரைஸில் ஊற்றிடலாம். ரைஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நான் ஒரு மாதுளம்பழம் சேர்க்குறேன். மாதுளம்பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.